हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं रामं रामानुजं सीतां भरतं भरतानुजं सुग्रीवं वायुसूनुञ्च प्रणमामि पुनः पुनः नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः जानकीकान्तस्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय स्वामी की जय ஷியஃபத்தினுடைய பரம கிருபையினால் சுந்தரகாண்டம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி த்விதீய சர்க்கம் பார்த்தோம். சுந்தரகாண்டத்தில் நஷ்டத்ரவ்யஸ்ய லாபோஹி சுந்தர பரிகீர்த்திதா அப்படின்னு சுந்தரம் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டோம் அப்படின்னா நஷ்டத்ரவ்யஸ்ய லாபகா, தொலைந்த பொருள் திருப்பி மீட்கப்பட்டது அப்படின்னா அதற்கு சுந்தரம் அப்படின்னு பெயராம். அந்த ரீதியில் சீதாயாக சரித்தம் மகத், ரொம்ப உயர்ந்த சீதை எங்கே இருக்கா அப்படின்னு தெரியாத பொழுது இந்த சுந்தர காண்டத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமி சீதை இங்கே இருக்காள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அதனாலையும் அந்த ரீதியிலையும் இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம் அப்படின்னு ரொம்ப பொருத்தமாகவே பெயர் அமைஞ்சிருக்கு. முதல்ல ஆஞ்சநேய சுவாமி பறந்து சமுத்திரத்தனா தாண்டி வந்து இந்த பக்கம் ஒரு மலையில் வந்து இறங்கினார். இறங்கின உடனே அந்த மலை ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஆசை கொண்டா மாதிரி அந்த மலையில் இருக்கக்கூடிய சகல மரங்களும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை எல்லாத்தையும் ஆஞ்சநேயன் இடத்துல வர்ஷிக்கிறது. பவௌ புஷ்பமயோ யதா அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு புஷ்பாங்கி சாத்தினா மாதிரி இருந்துதான். இப்போ நம்ம கோவில்கள்லனா போனோம் அப்படின்னா பெருமாளுக்குனா வந்து புஷ்பாங்கி சாத்துறது வழக்கம் இல்லையா? அது மாதிரி இது அர்ச்சாவதாரத்தில் ஏற்பட்ட பழக்கம் இல்லை, இது விபவத்திலேயே ஆஞ்சநேய சுவாமி ஒரு புஷ்பாங்கி சாத்தினா மாதிரி இதுதான் பவௌ புஷ்பமயோ யதா. போன சர்க்கம் முழுக்கவே ஆஞ்சநேயனுடைய மனசில் ஏற்பட்ட எண்ணங்கள் தான் பதிவு பண்ணிகிட்டே வந்தார் வால்மீகி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு அழகான ஒரு பெயர் போன சர்க்கத்தில் ஆஞ்சநேய சுவாமிக்கு அமையிறது. ராமஸ்ய அபியுதயே ரதஹ அப்படின்னு வால்மீகி ஒரு பெயர் சூட்டுறார். சர்வபூத ஹிதே ரதஹ அப்படின்னு ராமருக்கு ஒரு பெயர் சூட்டுறார் வால்மீகி. இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் ஒத்தர் விடாமல் ஒரு புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து ரிபுநாமபி வத்சலான்னு வருது 2 இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தில். தன்னுடைய தன்னுடைய எதிரியின் இடத்துல கூட ஒரு வாத்சல்யத்தை காட்டக்கூடியவர் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசையோடு இருப்பவராம். அதற்காக முயற்சிப்பவராம் ராமர். அப்பேற்பட்ட ராமருக்கு ஒரு ஷேஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவராம் ஆஞ்சநேய சுவாமி. ராமஸ்ய அபியுதயே ரதஹ, அதில் ஒரு பெரிய ஆசை உண்டாம். அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமி அந்த மலையில் இருந்தபடியே லங்கையை முழுக்க நோட்டம் விட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுலேருந்து ஆரம்பித்து 3வது சர்க்கம். ச லம்பஷிகரே லம்பே லம்பதோயத சந்நிபே சத்வமாஸ்தாய மேதாவி ஹனுமான் மாருதாத்மஜः நிஷிலங்கா மகாசத்வோ விவேஷ கபிகுஞ்சரः ரம்ய கானன தோயாட்யாம் புரீம் ராவண பாலிதாம். நிஷிலங்கா மகாசத்வः, ராத்திரி வேளை வந்துடுத்து. போன சர்க்கத்திலே ஒரு மாதிரி சந்திரன் உதிச்சுடுத்து அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் ராத்திரி ஆயிடுத்து. அதனால இருக்கக்கூடிய மலையிலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக வெளியில் வந்து லங்கைக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு ராத்திரி ஆயிடுத்தே அப்படின்னு பார்க்கிறார். கும்புதாங்கதையோர்வாபி சுஷேனஸ்ய மகாகபேஹே பிரசித்தேயம் பவேத் பூமிஹி மைந்தத்விவிதையோரபி. லங்கைக்குள்ளே நுழைஞ்சு இங்கும் அங்கும் பார்த்துட்டே வரார். முதல்ல சோலையாக இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போது லங்கையில் பார்த்தா எல்லாம் கட்டடங்கள்லாம் பார்க்கறதுக்கு மாளிகைகளாகவே இருக்காம்.
எங்கே பார்த்தாலும் மாளிகைகள், அதுவும் மல்டிபிள் ஸ்டோரிடு பில்டிங்ஸ்லாம் பார்க்கிறார் அவர் முன்னாடியே. இதெல்லாம் பார்க்கும்பொழுது போய் எல்லாம் ஆகாசத்தை தொடர மாதிரி ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸாக இருக்காம். எல்லாம் தங்கத்தில், வைரத்தில், வைடூரத்திலே இழைச்சிருக்கான். ஒரு வீடும் ஒரே மாதிரி இருந்துடலையாம். ஒவ்வொரு வீடு பார்க்கறதுக்கு இல்லை ஒவ்வொரு மாளிகை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு விதமாக இருந்துதாம். அப்படி செல்வ செழிப்போடு இருக்குது லங்கை. ஒவ்வொன்றா பார்த்து 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 ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஆடாடாடாடாடா, இப்படிலாம் கூட கட்டுவாளா, இப்படிலாம் கூட வேலைப்பாடு இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு இடமா தேட ஆரம்பிக்கிறார், பார்க்க ஆரம்பிக்கிறார். போகும்பொழுது அவருக்கு தோணுறது, இங்கே ஒரு ஊர் இருக்குது, இங்கே லங்கை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதே சில பேருக்கு தான் நம்ம கோஷ்டியில் தெரியும். குமுத அங்கதையோர் வாபி, குமுதனுக்கு தெரியும், அங்கதனுக்கு தெரியும், சுஷேனனுக்கு தெரியும், மைந்தனுக்கு தெரியும், விவிதனுக்கு தெரியும். இவாளை தவிர்த்து வேற யாருக்கும் இங்கே இப்படி ஒரு பூமி இருக்குது அப்படின்னு தெரியுமானே நமக்கு தெரியல. விவஸ்வத தனோஜஸ்ய ஹரேஷ்ச குஷபர்வணஹ ரிக்ஷஸ்ய கேத்துமாலஸ்ய மமச்சைவ கதிர் பவேத். போன சர்க்கத்திலேயே சில பேர் சொன்னாரோனோ அதோட இதுலேயும் சேர்த்துக்கிறார். மகாராஜர் சுக்ரீவன், அதே மாதிரி குஷபர்வன், ஜாம்பவான், கேத்துமாலன், நான், எங்கள் 5 பேரால் தான் இந்த இடத்துக்கு பறந்தே வர முடியும். சமீக்ஷது மகாபாஹோ ராகவஸ்ய பராக்கிரமம் லக்ஷ்மணஸ்ய ச விக்ராந்தம் அபவத் பிரீத்திவான் கபிஹி. போன சர்க்கத்தில் கிம் கரிஷ்யதி ராகவஹ அப்படின்னு வந்ததோனோ, ஒரு கால் மொத்த வானரர்கள் வந்தாலும் பவிஷ்யந்தி நிரர்த்தகாக, அவர்கள் வருவதனால எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இருக்கும் அப்படின்னு தோணலை. ஏன் அவ்வளவு தூரம்? சக்கரவர்த்தி திருமகனே வந்தாலும் அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு தோணித்துன்னு சொன்னாரோனோ வால்மீகி. இப்போ ஆஞ்சநேயனுக்கு தோணர்தான், ஒரு இடமா பார்க்க 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 இப்போ தோணர்தான், நம்ம கவலைலாம் ஒன்றும் பட வேண்டாம். ஏன்னா நம்ம பக்கம் ராமர் இருக்கார், லக்ஷ்மணர் இருக்கார். பெரிய பெருமாளும் இளைய பெருமாளும் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை? அவ வந்துட்டானா இந்த சைன்யம்னா எம்மாத்திரம் அப்படின்னு தோணி அவருக்கு மனசில் ஒரு உற்சாகம் வந்துதான். தாம் நஷ்ட திமிராம் தீப்தைஹி பாஸ்வரைஷ்ச மகாகிருஹைஹி நகரீம் ராட்சசேந்திரஸ்ய ததர்ஷ சமஹா கபிஹி. ராத்திரி வேளையில் தானே போகிறார். ராத்திரி வேளையில் போகும்பொழுது இது ராத்திரி அப்படின்னு சொல்லறதுக்கே இல்லையாம். ஏன்னா எல்லா ராத்திரியும், தட் இஸ் எல்லா மாளிகைகளையும் எல்லா வீடுகளிலையுமே அந்த இருளுக்கு ஏதோ அந்த அந்த இது ராத்திரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தீபங்கள் ஒரு இடத்துல ஏற்றி வச்சு ராத்திரினே தோண முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்ததாம் அந்த லங்கை. அப்படி உள்ள நுழையும் பொழுது அத்தசா ஹரிஷார்தூலம் பிரவிஷந்தம் மகாபலம் நகரி ஸ்வேன ரூபேன ததர்ஷ பவனாத்மஜம். இந்த ஆஞ்சநேய சுவாமியை ஒருத்தி பார்த்துடுறா. போன சர்க்கத்திலே பார்த்தோம், இவர் ரூபத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணார். லக்ஷியேன ரூபேன அப்படின்னு, நான் எடுத்துக்கக்கூடிய ரூபத்தினால எனக்கு தான் பிரயோஜனமாக இருக்கணும், தேடுறதுக்கு உதவியாக இருக்கணும். அதே நேரத்தில் இன்னொருத்தர் என்னை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு உருவமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய விசாரம்லாம் பண்ணி ஒரு பூனை எவ்வளவு சிறிதாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு உருவத்தை எடுத்துட்டார்னு பார்த்தோமோனோ. ஏன்னா யார் கண்ணிலையும் பட்டுடக்கூடாதுன்னு இப்போ ஒருத்தி கண்ணில் பட்டுட்டா. அவள் யாருன்னா லங்கையினுடைய அதிதேவதையாம். அவள் லங்கினி அப்படின்னு பெயர் அவளுக்கு. அவள் பார்த்துட்டா. இந்த லங்கினி பார்க்கறதுக்கு எப்படி இருப்பா? கம்பனை தான் கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. அஞ்சுவனத்தின் நாடை உடுத்தாள். 5 வர்ணத்தில் இருக்குமாம். அவள் ஒரு புடவை உடுத்தின்னு இருக்காளாம். அந்த புடவை 5 வர்ணம், 5 கலர்டு சாரியாம். அது அறவையெல்லாம் 5 வனத்தின் மேகம் மிகுத்தாள். என்ன அழகாக இருக்குது பாருங்க, சப்தாலங்காரமாக அமைச்சிருக்கான். 5 வனத்தின் ஆடை உடுத்தாள், அதாவது 5 வர்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு புடவையை உடுத்தின்னு இருக்கா. அரவு எல்லாம் இருக்கக்கூடிய பாம்பு எல்லாம் பயப்படக்கூடிய கருடனினுடைய வேகத்துக்கு துல்லியமான வேகம் உடையவளாம். மேலும் அருள் இல்லாள், யாரை பார்த்தாலும் கோபிச்சுப்பாலாம், யாருக்கிட்டையுமே கருணையே கிடையாதாம் அவளுக்கு.
அம்சுவனத்தின் உத்திரையத்தாள். மேலே ஒரு உத்திரியம் ஒன்று போட்டுருக்காளாம், ஏதோ ஷால் மாதிரி. அது தங்க ஜரிகையினால் தங்க ஜரிகை இருக்காம் அந்த ஒரு ஷாலில். மேலும் அலை ஆறும் அம்சுவள நத்தின் முத்து ஒளிர் ஆரத்து அணி கொண்டாள். என்ன அழகான வார்த்தை பிரயோகங்கள் பாருங்கோ. அவள் ஒரு செயின் மாதிரி ஒன்று போட்டுருக்கா. அது என்னது அப்படின்னா அம்சுவள நத்தின். அப்படின்னா இங்கே ஜலம் அப்படின்னு அர்த்தம். சூனா ரொம்ப அழகான, வளனா பெரிதான, நத்தின் கான்ஷ் ஷங்கு சமுத்திரத்தில் தண்ணீரில் கிடைக்கக்கூடிய அழகான பெரிதான ஷங்குக்குள்ள முத்து, அப்பேற்பட்ட ஒளிமயமான முத்துகள்னால் கோர்க்கப்பட்ட ஒரு அழகான ஒளிர் ஆரத்து அணி கொண்டாள். ஒரு ஹாரம், ஒரு அணி, ஒரு நெக்லஸ், ஏதோ ஒன்று, ஒரு ஆர்னமெண்ட் ஒன்று அவள் உடுத்தின்னு இருக்காளாம். 4 தலை 8 தோள்பட்டை உண்டாம் அவளுக்கு. எப்போ பார்த்தாலும் கத்துவாலாம், கோபமாகவே இருப்பாளாம். கோபம் வந்துடுத்துன்னா மேல்லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பயப்படுவார்களாம் இவளை கண்டு. அப்பேற்பட்ட ஒருத்திய காவலாக வச்சுட்டு இருக்கான். அவள் பார்த்துட்டா. கஸ்துவம் கேனச்ச காரியேன இஹ பிராப்தோ வனாலயா கதயஸ்வேஹயத் தத்வம் யாவத் பிராணா தரந்தி தே. ஆஞ்சநேயனை பார்த்து பேச ஆரம்பிச்சா. கஸ்துவம் கேனச்ச காரியேன, கஹத்வம், நீ யாரு, எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? சீக்கிரமாக சொல்லுப்பா. ஏன் சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்னு கேட்குறியா? நான் இப்போ அடித்தேன்னா உன் உயிர் போயிடும். எந்த நேரம் வேணால் அடித்து நான் உன் உயிரை போக்கிடுவேன். உயிர் போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக சொல்லு. இந்த ராவணனுடைய பட்டினத்துக்குள்ளே அப்படி கேஷுவலாக நுழைஞ்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறியோ? ஆஞ்சநேயர் பார்த்தார். நான் எதற்கு வந்திருக்கேன், எல்லாத்தையும் இருக்கிறத இருக்கிறபடியே சொல்கிறேன். நீ யார் முதல்ல? ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிற? எதற்கு என்னை தடுக்கிற? வேற நான் மாட்டுக்கும் வேலையை பார்த்துன்னு போயின்னு இருக்கேன். பார்க்கறதுக்கு வேற கோணாமோனான்னு இருக்காளாம். ஆஞ்சநேயர் வேற சொல்கிறார் விக்ருதானனா அப்படின்னு. அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், போகும்பொழுது மங்களகரமாக யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா நன்னா நெத்தி நிறையா பொட்டு வச்சுண்டு நிறையா புஷ்பங்கள்லாம் உடுத்திண்டு வந்தால் மங்களகரமாக இருக்கும். நம்ம போகிற காரியமும் நமக்கு ஒரு வெற்றி ஏற்படும் அப்படின்னு தோணும். இது மாதிரி யாரையாவது ஒருத்தரை பார்த்தா நானும் ஒரு பெரிய காரியத்துக்காக வந்திருக்கேன், இப்படி போய் இருக்காளே அப்படின்னு தோணுறதாம் அவருக்கு. லங்கினி பார்த்தா பருஷம் ரொம்ப கடுமையாக பேச ஆரம்பிச்சா. அகம் ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனः ஆக்ஞா பிரதீக்ஷா துர்தர்ஷா ரக்ஷாமி நகரீமிமாம். நான் இந்த லங்கையை காக்கக்கூடியவள். இப்போ கூட நம்ம என்னமோ ஃபெமினிசம் அது இதுனா சொல்கிறோம். இப்போ கூட ஆனால் பாருங்க, வாட்ச்மேன் தான் இருப்பா எங்கேயுமே. அன்னிக்கே லங்கையில் ஒரு வாட்ச் உமன் இருந்திருக்கா. ராட்சச ராஜாவான மகாத்மாவான ராவணன் இடத்துல கை கட்டி வாய்ப்பொத்தி வேலைக்கு இருக்கக்கூடியவள். அவனினுடைய நியமனத்தின் பேரில் நான் லங்கையை பாதுகாத்துருக்கேன். ந சக்யாமாம் அவஜ்ஞாய பிரவேஷ்டும் நகரி துவயா. என்னை தெரிஞ்சுக்காம யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. ஆஞ்சநேயர் பார்த்தார். ஒரு பூனை அளவுக்கு போன உடனே, ராத்திரி வேளையில் தான் அந்த பூனைனா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ராத்திரி வேளை வேற, சரி பூனை மாதிரி நுழைஞ்சுடலாம்னு தோணித்தோனவோ தெரியல. அவர் நுழையலாம்னு பார்க்கும்போது இப்படி சொல்லிட்டா. அத்ய பிராணைஹி பரித்யக்தஹ ஸ்வப்ஸ்யசே நிஹதோமயா. ராத்திரி வேளைனா எல்லாரும் தூங்குவாளோனோ, இங்கே வா, நான் உன்னை ராத்திரி தூக்கம் இல்லை, பர்மனெண்ட்டாக உனக்கு நான் ஒரு தூக்கத்தை கொடுத்து விட்றேன், இப்போவே நான் உன்னை அடிக்கிறேன் பாரு அப்படிங்கிறான். ஆஞ்சநேயர் பார்த்தார். அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையலை, எந்த பயமும் இல்லை. ஒரு மலை மாதிரி இருக்கிற இடத்துல நின்றுருக்காராம். சரி கேட்டாலே அவளுக்கு பதில் சொல்லுவோமே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஊரை பற்றி எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சாக இருந்தது. இங்கே மாட மாளிகைகள் கூட கோபுரம் என்று ரொம்ப செழிப்பாக இருக்குமாமே. அதனால என்னுடைய ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்டில், அதாவது எந்தெந்த ஊர்னா பார்க்கணும் அப்படின்னு
ஆசை போட்டு நான் ஒரு லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா தான் இருந்தது. சரி, இந்த லங்கையை போய் பார்த்துட்டு வரலாமே, இந்த ஊர் தான் ரொம்ப அழகாக இருக்கும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய தடாகங்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய காடுகள்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் பார்த்து விடலாமேன்னு தான் நான் வந்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. முட்டாளே, என்ன ஜெயிக்காமல் இந்த ஊருக்குள்ளனா போயிட முடியாது. ஆஞ்சநேயன் பார்த்தார். துர்புத்தேன்னு கூப்பிட்றா, வனாலய காட்டுவாசி அப்படின்னா கூப்பிட்றாவோ. ஆஞ்சநேயன் பாருங்க, பத்ரே மங்களமானவளே, ஒன்றும் இல்லை, இதோ இப்போ நான் ஊருக்குள்ளே போய் ஒரு 8 பார்த்துட்டு நான் வந்துடுறேன், உங்ககிட்ட சொல்லிகிட்டே போகிறேம்மா அப்படிங்கிறாராம். இந்த லங்கினி பார்த்தா அவளுக்கு கோபம் வந்தது. ஒன்று கொஞ்சம் பெரிய ஒரு கூச்சல் ஒன்று போட்டா, கூச்சல் போட்டு கோபமாக நம்ம ஆஞ்சநேயனை அடிச்சு விடுறா. அடித்த உடனே ஆஞ்சநேயனுக்கும் ஒரு கோபம் வந்தது. தத சம்வர்த்தயாமாச வாமஹஸ்தஸ்ய சோங்குலீஹி முஷ்டினா அபிஜகானேனாம் ஹனுமான் क्रोधमूर्छितः ஸ்திரீ சேதி மன்யமானேன நாதி क्रोधस्वयं கிருதः. ஆஞ்சநேயனுக்கும் ஒரு கோபம் வந்தது. அவ எப்படி சப்தம் விட்டாலோ அதே மாதிரி ஆஞ்சநேயனும் ஒரு கூச்சல் விட்டார். கூச்சல் விட்டு இவ்வளோ நன்னா ஓங்கி அடிக்கலாம்னு தோணித்து. இவ்வளோ ஒரு பெண்ணாக போயிட்டா, இவக்கிட்ட நம்ம அவ்வளோ கோபம்னா காட்டக்கூடாது அப்படின்னு இடது கையினால், கை கூட இல்லை, சிச்சில விரல்னால ஒரு தடவி கொடுத்தா மாதிரி லைட்டாக ஒரு தட்டு தட்டினார். தட்டு தட்டினது தான் தாமதம். அவள் தலைலாம் சுற்றி வெளவெளத்து போய் ஏற்கனவே பார்க்கறதுக்கு சகிக்காது. இப்போ மூஞ்சி கண்ணுனா வர இன்னும் கோணலாக போய் கீழே விழுந்து கிடக்கிறாளாம். கொஞ்ச நேரம் ஆயிடுத்து. கிருபாம் சகார தேஜஸ்வி மன்யமானக ஸ்திரியம் துதாம். இவருக்கு உடனே கருணை சொரந்துடுத்து. ஒரு கிருபை பண்ணினாராம். இவளை நம்ம இதற்கு மேலே நம்ம எதுவும் அடிக்கலாம் கூடாது, உயிரனா எடுத்துடக்கூடாது அப்படின்லாம் தோணித்து ஆஞ்சநேயனுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து அவள் முழிச்சுண்டா. முழிச்சுண்ட உடனே பொதுவாக இது மாதிரினா மயக்கம் போட்டு எழுந்துண்டா என்ன கேட்பா, நான் எங்கே இருக்கேன், நீங்கள் யார், இது மாதிரி தானே கேட்பா. இருக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். ஆனால் இவளுக்கு இவ்வளவு நாட்கள் மறந்து போன விஷயங்கள்லாம் திருப்பி நினைவுக்கு வந்து கொடுத்தாம். பிரசீத சுமஹாபாஹோ த்ராயஸ்வ ஹரிசத்தமா சமயே சௌமிய திஷ்டந்தி சத்வவந்தோ மகாபலாஹா. அழுதுண்டே பேச ஆரம்பிச்சா. எனக்கெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வந்தது, நீங்கள் ரொம்ப பெரியவர். பிரசீதசு மகாபாஹோ, மகாபாஹு அப்படின்னா பெரிய கை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் ஒரு தட்டி கீழே விழுந்துட்டாலோனோ, பிரசீத என்னிடத்துல நீங்கள் கொஞ்சம் பிரசன்னமாக ஆகுங்கோ, என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும். திராயஸ்வ ஹரி சத்தமா சமய சௌமிய அப்படின்னு அழகாக கூப்பிட்றா. நீங்களாம் மகான்கள், என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்களை பார்த்தா உங்களுக்கு கிருப்பை தான் சொரக்குமே ஒழிய கோபம் வரக்கூடாது. நான் இலங்கையினுடைய அதிஷ்டான தேவதை, உங்களுடைய பலத்தினால நான் ஜெயிக்கப்பட்டுட்டேன். எனக்கு இப்போ தான் ஒரு பழைய கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. நந்திகேஸ்வரர் ஒரு சமயம் ராவணனுக்கும் இந்த இலங்கைக்குமே சேர்த்து ஒரு சாபம் விடுறார். அவர் சொல்கிறார், இந்த இலங்கை அழியட்டம் அப்படிங்கிறார். உடனே பலரும் போய் பிரம்மாவின் இடத்துல போய் கேட்டாலாம். பிரம்மா சொன்னாராம், இப்போ அழியாது. எப்போ அழியும்னா, ஒரு குரங்கு உள்ளே போகும் லங்கைக்கு, அப்போ தான் அது அழியும். பிரத்யேகமாக என்னிடத்துல சொன்னார், எப்போ ஒரு குரங்கு ஒன்று அடிக்கிறதோ அப்போவே தெரிஞ்சுக்கோ இந்த லங்கை அழிய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இப்போ எனக்கு ஒரு அடி வாங்கிட்டேன்னா எனக்கு இப்போ பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுத்து. இலங்கை அழிய போகிறது, அதற்கும் காரணம் யார் அப்படின்னு எனக்கு தெரியும். சீதா நிமித்தம் ராஜ்யஸ்து ராவணஸ்ய துராத்மனஹ ராட்சசாம் சைவ சர்வேஷாம் விநாசக சமுபாகதஹ. இது எல்லாத்துக்கும் காரணம் சீதையை ராவணன் தூக்கின்னு வந்தது தான். சீதையை ராவணன் தூக்கின்னு வந்ததுனால இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு பெரிய நாசம் ஏற்பட போகிறது, லங்கையே அழிய போகிறது. இந்த 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 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த லங்கினியும் ஆஞ்சநேய சுவாமியும் ஒருத்தரோட ஒருத்தர் சந்திக்கக்கூடிய இந்த கட்டம், இதை ரொம்ப அலங்காரமாக துளசி சொல்கிறார். இங்கே ஒரு ஸ்துதி, தாத்த ஸ்வர்க அபவர்க சுகிதரி அதுலா ஏக் அங்கு
தூளுனதாகி சகல மிலிஜோ சுகுலவ சத் சங்க. இங்கே துளசி ராமாயணத்தில், அதாவது ராமச்சரித்த மானஸில் வரக்கூடிய ஒரு அழகான தோஹா அது. தாத்த ஸ்வர்க அபவர்க. ஸ்வர்க்கம் நமக்கு தெரியும், அபவர்க்கம் அப்படின்னா மோக்ஷம் இல்லை வைகுண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். துளசி சொல்கிறார், ஒரு தராசு எடுத்துக்கிட்டு ஒரு தராசில் ஒரு பக்கம் அந்த தராசில் ஸ்வர்க்கம் வைகுண்டம் அதாவது மோக்ஷம் ரெண்டுத்தையும் வச்சு இன்னொரு பக்கம் தராசில் ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா, அவரோட ஒரு க்ஷணம் ஏற்பட்ட சத்சங்கத்தினுடைய ஒரு சுகம், அதாவது ஆஞ்சநேயரோட நமக்கு ஒரு செகண்டு ஏற்படக்கூடிய ஒரு சத்சங்கம் ஒரு பக்கம் தராசிலையும், இன்னொரு பக்கத்தில் ஸ்வர்க்கத்திலேருந்து ஆரம்பித்து சுகத்திலேருந்து ஆரம்பித்து ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடிய மோக்ஷ பரியந்தம் எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் தராசில் வச்சா எது கீழே போகும் அப்படின்னா ஆஞ்சநேயரோட ஏற்படக்கூடிய மகான்களோடு இருக்கக்கூடிய ஒரு க்ஷணம் சத்சங்கம் தான் கீழே போகுமாம். ஏன்னா அதுதான் இதை காட்டிலும் ரொம்ப பெருசாம். இது ரெண்டுத்தையும் ஒரு க்ஷணத்தில் அது கொடுத்துரும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஏன் நம்ம கம்பேரே பண்ணணுமே இல்லையா அப்படிங்கிறார். தூளனதாகி சகல மிலிஜோ சுகலவ சத்சங்க. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வருது. க்ஷணாதேனாபி துளையே ந ஸ்வர்க்கம் ந அப்புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாஷிஷா அப்படின்னு இந்த பொருளோடையே பல இடங்களில் ஸ்ரீபாகவதத்தில் வரும். அந்த ஸ்லோகம் மாதிரியே அமைஞ்சிருக்கு இங்கே துளசிதாசரனுடைய இந்த ஒரு தோஹா. சரி, இங்கே இந்த சத்சங்கம் முதலிய விஷயங்கள்லாம் ஏன் துளசிதாஸ் இங்கே சொல்லணும்? அவருக்கு சத்சங்கத்தினுடைய மகிமையை நம்ம ராமச்சரித்த மானஸ் பார்த்தா அங்கங்கங்க சொல்லிகிட்டே தான் வருவார். அதனால் எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஒரு அவகாசம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பொருளை உள்ளே நுழைச்சிடுவார். அப்படிங்கிறது இருக்கட்டும், இப்படி தானே நமக்கு மகான்கள் கிட்டேருந்து உபதேசம் அவர்களினுடைய கிரந்தத்தின் வாயிலாக வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே மெனக்கட்டு துளசி சொன்னதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணி பார்க்கும்போது இப்படி தோணித்து. இந்த சர்க்கத்தினுடைய ஆரம்பத்தில் லங்கினி பேசினதுக்கும் இந்த சர்க்கத்தினுடைய கடைசியில் லங்கினி பேசினதுக்கும் ஒரு வித்தியாசம் தென்படுறது. என்னன்னா, அவ ஆரம்பத்தில் சொல்கிறா ராவணஸ்ய மகாத்மனஹ அப்படிங்கிறாவோ, அகம் ராட்சச ராஜஸ்ய ராவணஸ்ய மகாத்மனஹ ஆக்ஞா பிரதீக்ஷா துர்தர்ஷா அப்படிங்கிறாவோ. நான் ராட்சசராஜனாக இருக்கக்கூடிய ராவணன் மகாத்மாவான ராவணனுடைய ஆக்ஞையை பரிபாலிக்கக்கூடியவளாக இருக்கேன் அப்படின்னு மகாத்மா அப்படின்னு ராவணனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறான். இங்கே நம்ம கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா தத்துவரீதியாக லங்கை அப்படிங்கிறது என்ன, தத்துவரீதியாக ராவணன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கலாம். இவோ லங்கினி ராவணனுக்கு வசமாகி ராவணன் சொல் பேச்சு கேட்டுன்னு இருக்கக்கூடிய அங்கே ஒருவள் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராட்சசி. ராவணன் அப்படிங்கிறது தத்துவமாக பார்க்கும்பொழுது நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா 10 தலை அப்படிங்கிறது 10 இந்திரியங்கள், 10 இந்திரியங்களோடு இருக்கக்கூடிய மனசை தான் ராவணன் அப்படின்னு இங்கே சித்தரிக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவாள். எந்த ரீதியில் வேணால் நம்ம ராமாயணத்தை அனுபவிக்கலாம். அப்படி இந்திரியங்களுக்கு வசமாக இருக்கக்கூடிய ஒருவள் என்ன சொல்லுவா, ராவணனா மகாத்மானு தான் சொல்லுவா. இது புரியறது. ஆனால் இப்போ ஆஞ்சநேய சுவாமியோட இந்த ஒரு சங்கம் ஏற்பட்ட உடனே என்ன ஆறுது அப்படின்னா, சீதா நிமித்தம் ராஜ்யஸ்து ராவணஸ்ய துராத்மனஹ. பாருங்கோ, அதே சர்க்கம் ஒரு 10 ஸ்லோகம் இந்த பக்கம் அந்த பக்கத்தில் ராவணனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறா. எந்த வாயினால் மகாத்மானு ராவணனை சொன்னாலோ அதே வாயினால் துராத்மானு ராவணனை சொல்கிறான். ராவணஸ்ய துராத்மனஹ, துராத்மாவாக ஆயிட்டானாம் ராவணன். இப்போ தான் நான் மகாத்மானு சொன்னான். அது ஆஞ்சநேயனுடைய சங்கம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. எப்போ ஆஞ்சநேயனுடைய ஒரு ஸ்பர்ஷ தீட்சை ஏற்பட்டுதோ, ஆஞ்சநேயர் தொட்டுடுறாரோனோ அடிக்கிற ஒரு சாக்கில், இல்லை இவளுடைய கை ஆஞ்சநேயருடைய திருமேனி மேலே பட்டுடுது, எப்படியோ ஒன்று ஆஞ்சநேயனோட ஒரு சங்கம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டு விடுறது. ஆஞ்சநேயனோட சங்கம் ஏற்பட்ட உடனே என்ன ஆயிடுத்துனா, ஆஞ்சநேயனே நம்ம சொல்லும் பொழுது ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதார்த்த புமான்
லங்காருத்த விதேகராஜ தனையா நியாயேன லாலப்பியதே அப்படின்னு ஆச்சாரியஸ்தானம் குருஸ்தானத்தில் ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் இல்லையா? அப்போது அப்பேற்பட்ட ஆச்சாரியனான குருநாதரோட ஒரு சங்கம், அவரோட ஒரு கிருபாம்சகார தேஜஸ்வின்னு அவர் கிருப வேற பண்ணார் அப்படின்னு வருது. அப்பேற்பட்ட ஒரு குரு, ஒரு ஆச்சாரியன் ஒரு கிருபை பண்ணிட்டார், அவருடைய கிருப்பை ஒரு ஜீவன் மேலே விழுந்துடுத்து அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த உலக வாழ்க்கை அதற்கப்புறம் ரசிக்காமல் போயிடும். அப்புறம் நமக்கு பகவத் விஷயத்தில் நாட்டம் போயிடும், உலக வாழ்க்கை ரசிக்காது. உலக வாழ்க்கை ரசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, இந்த நாக்கு, கண், மூக்கு, வாய், தோல், இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த 10 இந்திரியங்களுக்கு வசமானது தான். கண்ட விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணும், கண்டத்தை சுவைத்து பார்க்கணும் அப்படின்னு தோணும், கண்டத்தை யோசிக்கணும்னு தோணும். இந்த மனசுக்கு ரொம்ப தாறுமாறாக இருக்கும், எல்லாமே உலகத்தை நோக்கியே போயின்னு இருக்கும் இந்த இந்திரியங்கள்லாம். ஒரு குருநாதர் நம்மளை தடுத்து ஆட்கொண்டு அவர் ஒரு கிருபை பண்ணிட்டார் அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் எந்த உலக விஷயங்களை நோக்கி இந்த இந்திரியங்கள்னா போச்சோ, அந்த உலக விஷயங்களில் இதற்கு மேலே நாட்டம் இல்லாமல் போயிடும் இந்த இந்திரியங்களுக்கெல்லாம். இந்த நாட்டம் இல்லாமல் போகிறதுனா என்ன அர்த்தம்னா, இங்கே மகாத்மானு ராவணனை, அதாவது இந்திரியங்களோட கூடின இந்த மனசு தத்துவமாக இருக்கக்கூடிய ராவணனை மகாத்மா அப்படின்னு எந்த ஒரு லங்கினி சொன்னாலோ, அதே லங்கினி இப்போது ஆஞ்சநேயனோட ஒரு சங்கம் ஏற்பட்ட உடனே துராத்மா அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு இப்போது இந்த விஷயங்கள், இந்த இந்திரியங்களுக்கு அதீனமாக இருக்கிறது அவளுக்கு ரசிக்கலையாம். அதனால என்ன பண்ணுறா அப்படின்னா, உடனே லங்கையை விட்டு கிளம்புறா இந்த லங்கினி. இதனால தான் இங்கே இப்படி துளசி சொல்லியிருக்காரோ அப்படின்னு தோணுறது. பிரவிஷ்ய சாபோபஹதாம் ஹரீஸ்வரः சுபாம் புரீம் ராட்சச முக்கிய பாலிதாம் எதிர்ச்சயா த்வம் ஜனகாத்மஜாம் சதீம் விமார்க சர்வத்ர கதோ யதா சுகம். ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து சொல்கிறார், நீ இவதான லங்கையினுடைய காவல் கடவுள், அவளே இப்போது சொல்கிறா, நீ உனக்கு லங்கையில் எங்கே போகணுமோ போய்க்கோ, நீ உன் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய் உனக்கு எவ்வளவு தேடணுமோ தேடு. யாரனா சதீம் ஜனகாத்மஜாம், பதிவிரதையாக இருக்கக்கூடிய, பதிவிரதைகளுக்குனா கடவுளாக இருக்கக்கூடிய சீதையை நீ எவ்வளவு தேடணுமோ, எங்கெங்கே தேடணுமோ, உன் ஆசை தீர போய் லங்கைக்குள்ளே நுழைஞ்சு நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. இங்கே இவோ சதி அப்படின்னு சொல்கிறா. ஒரு வியாக்கியானத்தில், ஷிரோமணின்னு ஒரு வியாக்கியானத்தில் அவர் இங்கே சொல்கிறார், அப்போது லங்கை முழுக்க எல்லாருக்கும் பதிவிரதைகளுக்குனா சூடாமணியாக சீதை இங்கே விளங்கின்றிருக்கான்னு தெரியறது இதிலேருந்தே அப்படின்னு மெனக்கட்டு சொல்கிறார். அப்படி இந்த லங்கினிக்கும் ஆஞ்சநேயனுக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த சர்க்கம். இந்த சர்க்கத்துக்கு லங்கா அதிதேவதா விஜய, அதாவது லங்கையினுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடிய லங்கினியை ஜெயித்தல் அப்படின்னு இந்த சர்க்கத்தினுடைய பெயர். இதற்கு மேலே அடுத்த சர்க்கம் பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம சத்குருநாத மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.